Hi children, welcome back to your chemistry class. So previous year analysis oda part 2, right? So first unit என்ன அப்படின்னா equilibrium. இதுவும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் தான். சார் என்ன சார் எல்லா யூனிட்டும் இம்பார்ட்டன்ட்றீங்கன்னா நான் எல்லா என்னோட வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்க. கெமிக்கல் பாண்டிங், equilibrium, coordination compounds, chemical kinetics இந்த யூனிட்டுக்கு நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த யூனிட்ஸ்க்கு நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன், ரைட்டா? ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட் தான் வந்து நமக்கு ஈக்லிபிரியம். சரியா? ஈக்லிபிரியம்னா நமக்கு வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் இருக்கும், அயானிக் ஈக்லிபிரியம் இருக்கும். அதை நான் வந்து 5 கான்செப்ட்ஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இயரும் பாருங்க 3 questions, 2 லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. இந்த வருஷம் இந்த யூனிட்ல வந்து 3 questions வர்றது ஃபார் ஷோர், ரைட்? ஸோ என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். சார் நான் இந்த யூனிட்டை வந்து நான் படிக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா கேபிகேசி, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், கேபிகேசி, அந்த என்னது நம்மளுடைய லீ-சாட்லியர் பிரின்சிபல். இதுல கிளியரா இருந்தீங்கனாலே ஒரு கொஸ்டின் வந்துடும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது அயனிக் ஈக்லிபிரியம். அயனிக் ஈக்லிபிரியம்ல பஃபர் கான்செப்ட், பிஹெச் கான்செப்ட், வேற என்ன இருக்கு நமக்கு? ஆஸ்வால்ட் டைல்யூஷன் தான். இந்த 3 கான்செப்ட்ஸ்ல கிளியரா இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் நான் டெப்தா போய் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா வில் கெட் another question also, ரைட்? ஸோ திஸ் இஸ் அனாலிசிஸ் ஃபார் திஸ் ஈக்லிபிரியம். ஸோ படிங்க. உங்களுக்கு இதுல எதனா கான்செப்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னாலும் ஒரு கமெண்ட்ல கொடுங்க, நான் அந்த வீடியோஸை அப்லோட் பண்றேன். ரைட், நெக்ஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட பேஸ், அது நமக்கு தெரியும். இதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வருது, பெருசா இல்ல. இதுல எக்ஸப்ஷன் அப்படின்றதே டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான், அது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, அதோடைய இது ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் எக்ஸப்ஷனல் கேசஸை ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷனல் கேசஸை எவ்வளோ கிளியரா இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்க வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணலாம், ரைட்? P block elements will be split up into 2. உங்களுக்கே தெரியும் 13 போரான் ஃபேமிலியும் கார்பன் ஃபேமிலியும் உங்களுக்கு ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் போரான் ஃபேமிலியில தான் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. போரான் ஃபேமிலியில நீங்க கிளியர் ஆகும், ஏன்னா போரான் ஃபேமிலியில தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ்ல நம்ம கிளியரா இருக்குமா அப்படின்றதான் இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. 90% இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல கிளியரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ பாருங்க 2018ல 2 கொஸ்டின்ஸ், 2019 2020ல இல்லை. இதெல்லாம் வந்து எங்க வந்திருக்கும்னா 12th பி பிளாக்ல வந்திருக்கும், ரைட்? அண்ட் தென் 2021ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? மேக்ஸிமம் கார்பன் ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ணல. இந்த வருஷம் கார்பன் ஃபேமிலிலையும் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜனும் எஸ் பிளாக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏரியால கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ், தட் இஸ் ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூஸ்வலா 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இதுல வந்து நாமன்கிளேச்சர் அண்ட் தென் ஐசோமரிசம் அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். இந்த ரியாக்ஷன் மெக்கானிசமை விட எஸ்டிமேஷன்ஸ்ல கொஞ்சம் கிளியரா இருங்க, ஏன்னா இந்த வருஷம் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட வீடியோஸை நான் அப்லோட் பண்றேன், ரைட்? ஸோ நீங்க வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ்லையும் பியூரிஃபிகேஷன்லையும் நீங்க வந்து ரொம்ப கிளியரா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் 2 கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ லாஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டாங்க. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் போறோம். ஹைட்ரோகார்பனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு இயர் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க அல்கேன்ஸோடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் அரோமேட்டிக்லயும் ரொம்ப கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கான சான்சஸ். சார் நான் மினிமம் தான் படிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அல்கேனும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனும் படிங்க போதும், ரைட்? ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல சார் எனக்கு வந்து ஜென்ரலா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா எல்லாத்தோடைய ப்ரிப்பரேஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லை. என்ன ரியேஜன் போட்டா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றதுல நம்ம கிளியரா இருந்தனாலே we can able to score good marks, right? Thank you children, we'll meet in the next part. Thanks a lot for watching and make use of it, share with your friends. Thank you.